ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது, அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கிது. அதனால தான் நான் இது ஆன் பென் 2 பேரை யூஸ் பண்ணலாம். மஞ்சள் போட்டாக்கா ஆன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, தேவையான அளவுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லை உங்களுக்கு வேண்டானாக்கா நீங்கள் மஞ்சள் தேவையில்லை. அதனால் இப்போது இதில் நல்லா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த சன் டேனு, பிக்மெண்டேஷனு இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. அது வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருளே தான். நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. பாருங்க, நான் எடுத்து வச்சுருக்கிறது மைதா. நம்ம சப்பாத்தி இல்லை இந்த தோசை பசங்களுக்கு சுட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மைதா மாவு வச்சு ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாமா? எப்படி நம்ம ஸ்கின் நல்லா டார்க் ஸ்பாட்டை பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸும் பிக்மெண்டேஷனும் டார்க் ஸ்பாட்டும் ரிமூவ் பண்ணுது. இப்போது இது எப்படி செய்யறது, இதுக்கு இன்னும் அடுத்த முக்கியமான பொருள் என்னான்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நல்ல கெட்டியான தயிர். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு. ஏன்னா தண்ணியான தயிர் எடுத்துக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். அடுத்து தேவையான அளவுக்கு மஞ்சள். அடுத்து ஒரு எலுமிச்சப்பழம். இதில் எலுமிச்சப்பழம் அதிகமாக முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கை கால் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு பரவாயில்ல. ஏன்னா அந்த கை காலெல்லாம் ஸ்கின்னு சாஃப்டாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நம்ம முகத்துக்கு மட்டும் இது போடும்போது தேவையான அளவுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும், அழுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. இப்போது இது எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நிமிஷம் விட்டு மறுபடியும் நம்ம ஃபேஸ் பேக்கு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு முகத்தை கழுவி நம்ம கிளியர் பண்ண பிறகு நம்ம ஃபேஸ் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இது எப்படி மிக்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுற ஒரு போல் எடுத்துக்கின்னு இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா இல்லை கோதுமை கூட சேர்த்துக்கலாம். மாவு மைதா தான் எடுக்கணும்னு இல்லை. அடுத்து இந்த தயிரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தயிரை சேர்த்துக்கணும். இப்போது இதில் நான் ஒரு மஞ்சள் பிஞ்ச், லேடிஸ் இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதாவது ஜென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் போதும். இப்போது இதில் இந்த மாவும் இந்த தயிரை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த தயிரில் நல்லா கெட்டியாக இருக்கிற தயிரிலே அது மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறது இந்த லைட்டாக கொஞ்சம் இந்த தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். அது கூட தண்ணி கூட இல்லை, நல்லா கெட்டியாக தான் வருது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும்போது தான் மிக்ஸ் பண்ணும். ஃபேஸ் பேக்கும் நல்லா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா தயிர் இருக்குது, தண்ணி மாதிரி இருக்குது, அந்த தயிரை ஊற்றிட்டு அதில் நம்ம ஃபேஸ் பேக் பண்ணாக்கா இன்னும் பிரயோஜனம் இருக்காது. அதனால் இது நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். தயிர் ரொம்ப எவ்வளோ நம்ம கெட்டியாக எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னு மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிறதுனால நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாவும் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் எலுமிச்சப்பழ சாறு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்டை பிக்மெண்டேஷனும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இல்லை சூப்பரான ஒரு டிப்ஸு பாருங்கள். இதில் எலுமிச்சப்பழம் தேவையான அளவுக்கு ஜூஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்குன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ராப்பு இந்த கொட்டை இருக்குதுங்களா, இந்த விதெல்லாம் எடுத்துடணும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். முகத்தை க்ளீனாக கழுவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டு
இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு உங்கள் முகத்தை கழுவி பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு உங்கள் முகத்தை கழுவி பாருங்க. நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். எலுமிச்சப்பழம் சாறு தேவையான அளவுக்கு தான், ஒரு 2-3 ட்ராப் தான் நான் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பராக ஒரு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு ஃபுல் பாடிக்கு வந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது இருந்தாக்கா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான், அதாவது மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. லேடிஸ்னாக்கா ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்னஸ் கிடைக்கிது. ஸ்கின்னு நல்லா பலன்னு இருக்கும். அதாவது நீங்கள் மைதா இல்லை கோதுமை மாவு எது இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் யூஸ் பண்ணணும் இல்லை. ஆனால் ஸ்கின்னுக்கு நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுனாக்கா எலுமிச்சப்பழச்சாலும் ஒரு 2-3 ட்ராப் தான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அளவுக்கு மீறி சேர்த்துக்கிறதுனால ஸ்கின் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். ஓவரு பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க, டார்க் ஸ்பாட் இருக்கிறவங்கலாம் நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது அளவுக்கு மீறி யூஸ் பண்ணிக்கலான்னு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்னஸாக நல்லா க்ளோவாக நல்லா ஷைனிங்காக நல்லா பலன்னு நல்லா அழகு பத்துறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருளே போதும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா ஒரு ஆச்சரியமாக கொடுக்கும். நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யார் யாருக்கு இதில் விருப்பம் இருக்குதோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்க. எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். பாய்.